அமாவாசை அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயமாக நான் உங்களுக்கு 4 விஷயம் சொல்லியிருக்கேன். முதல்ல காலையில எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யணும், முதல் விஷயம். 2வது அன்னதானம் பண்ணணும். 3வது மதியம் இலை போட்டு வழிபாடு பண்ணணும். 4வது மாலையில தீபம் ஏற்றணும். இது எளிமை தானே? இதை விட நம்மள பெற்றவங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் எளிமையா வேற என்ன நம்மளால செய்ய முடியும்? வழிபாட்டை கடமையா தயவு செஞ்சு செய்யவே செய்யாதீங்க. அதுக்கு நம்ம சும்மாவே இருந்துடலாம். வழிபாடு செய்கின்ற போது உண்மையான அன்போடு உண்மையான பக்தியோடு அந்த பெரியவங்க நமக்காக செலவழித்த அந்த நேரத்தை, நமக்காக அவங்க பட்ட பாட்டை இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்து மனசார அவங்களுக்கு நாம இந்த ஒரு சின்ன விஷயத்தை செய்யும் போது அவங்க ரொம்பவே மனம் குளிர்வாங்க, ரொம்பவே நம்ம மேல சந்தோஷப்படுவாங்க. அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா எப்பேற்பட்ட தோஷங்களா இருந்தாலும் அதை நம்மளை விட்டு நீங்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோமானால் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கூடாது. ஓ, நல்லெண்ணெய் பொதுவாக சனி நீராடுன்றவால இந்த 15 நாட்கள் கிடையாது. அது ஒன்று. முக்கியமாக ஏற்கனவே சாத்வீகமான சாப்பாடு சாப்பிடலான்னோ அப்படின்னா சாத்வீகம் இல்லாத சாப்பாடு சாப்பிடக்கூடாது. ஓகே ஓகே ஓகே, அது முக்கியமானது. பிரம்மச்சரியமா இருக்கணும். பொதுவாக தேங்காய் எண்ணெய் கூட இப்போ தடவிக்கூடாது. நான் இல்லை சார் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கல, நான் தேங்காய் எண்ணெய் தடவிக்கிறேன், சாயங்காலம் காலையில் தலைக்கு ஸ்நானம் பண்ணுறோம், சாயங்காலம் தேங்காய் எண்ணெய் தடவுறோம்னா அந்த சமயத்தில் அதுவும் பண்ணக்கூடாது. ஓ, என்ன காரணம்னா நம்ம முழுக்க நம்ம முன்னோர்களை நினைத்து கொண்டு, எப்படி சார் நம்ம தாயார் யோசிச்சு பாருங்க, 10 மாசம் அவளுக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு இருக்கும், ஆனா குழந்தைக்கு பாதிப்பு வரும்னா அவள் விட்டுருக்காளா இல்லையா? இந்த 15 நாட்கள் அவளுக்குன்னு தியாகம் பண்றது என்ன கெட்டு போச்சு?